எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள். துதிகனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். ஆண்டவர் துதிக்கப்பட தகுந்தவர். அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய துதிகளிலே தங்குகிறவர், வாழ்கிறவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். துதிகனமை நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாம் மகிமைக்காக பாடுவோமாக. மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையை துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரை துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவையை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை, துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி
துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் தம்முடைய சன்னிதானத்தில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் நம்மை பலனோடு கூட கர்த்தரை ஆராதிக்கும்படி செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன், நன்றி நன்றி என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நன்றி பாடலை நாம் தேவ சமூகத்தில் நாம் பாடி அவரை மகிமைப்படுத்துவோமாக. தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன்குறித்தவர் அவர், தாயை போல தேற்றி வருகிறவர் அவர், தந்தை போல் தோள்களிலே சுமக்கிறவர் அவர். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாய் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து கண்ணீரோடு நன்றி சொல்லி அவர் நமக்கு உதவி செய்த சந்தர்ப்பங்கள் எத்தனை, நம்மோடு பேசி நம்மை தைரியப்படுத்தின சந்தர்ப்பங்கள் எத்தனை, ஆண்டவர் நாம் பலவீனப்பட்ட நேரங்களிலே தூக்கி எடுத்த சந்தர்ப்பங்கள் எத்தனை, ஆண்டவர் உதவியற்ற நம்முடைய நிலைமையை பார்த்து நமக்கு அவரே வந்து உதவி செய்த எத்தனை சூழ்நிலைமைகள் உண்டு. அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த சந்தர்ப்பங்கள் எத்தனை. பிரியமானவர்களே, அதெல்லாம் மனதில் வைத்து இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரை மெய்யாகவே பக்தியுடன் பாடுகிறதற்கு, அவரை பக்தியுடன் கீர்த்தனம் பண்ணுகிறதற்கு இந்த காலவெளியில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீர் செய்த நன்மைகளை ஓயாமல், நீர் செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி தாயை போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கின்றீர், தந்தை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறீர். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல். நன்றி சொல்லுவோம். நன்றி கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி நன்றி சொல்லுவோமா? நன்றி அவருக்கு, அப்பாவுக்கு, நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி நன்றி. எதெல்லாம் நினைக்கணுமோ நினைச்சு சொல்லுங்க. நன்றி நன்றி. தாயின் கருவில் தோன்றும் முன்னே முன் குறித்த தெய்வமே, நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதித்த தெய்வமே, நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன், நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன், கண்ணீரோடு நன்றி சொல்லி ஓயாமல் துதிக்கிறேன்.
நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி ஓயாமல் துதிக்கிறேன். நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் மட்டும் பாடுவீங்களா நன்றின்னு சொல்லி? உங்கள் மனசில் ஏதாவது ஒரு 3 விஷயம் நீங்கள் நினச்சி கொள்ளுங்க. ஒரு 3 காரியத்தை நினைத்து கொள்ளுங்க. உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் செஞ்சது, உங்கள் லைஃப்பில் செஞ்சதாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் கர்த்தர் செய்ததாக இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததாக இருக்கலாம். ஏதோ ஒன்று உங்கள் இருதயத்தை அந்த சந்தர்ப்பத்தில் ரொம்ப நெகிழச் செய்த ஏதோ ஒரு விஷயம், நீங்க கடந்து வந்த அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று, கர்த்தர் உங்களோடு கூட பேசி, கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தி, கர்த்தர் அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியே எடுத்துக்கொண்டு வந்ததை, அப்படிப்பட்ட ஏதோ ஒரு 3 சந்தர்ப்பங்கள், நிச்சயமாய் 3க்கு அதிகமாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் சந்தர்ப்பங்கள் இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. Definitely there will be more than 3 occasions that the Lord had helped in our lives. அதை கொஞ்சம் நினச்சி பார்த்து மனசார அதை மனசில் நினச்சி அவரை பார்த்து நன்றின்னு சொல்லி நீங்கள் பாட போறீங்க. ஓ நன்றி நன்றி, 3 முறை நன்றி இயேசுவே நன்றி. மறுபடியும் சத்தமா இன்னும் ஒரு விசை நன்றி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Let us give a clap offering, a thanksgiving offering for the Lord. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்னைக்கு இன்னொரு பாடலை பாட இருக்கிறோம். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நம்முடைய காலங்கள் முழுமைக்கும் நமக்கு துருகமும் கோட்டையும் கேடகமும் நம்பிக்கையுமாய் இருப்பவர் அவர் ஒருவர் மட்டுமே. ஹல்லேலூயா. நான் நம்பும் கன்மலை, என் துர்கம், என் கேடகம், என் பெலனாகிய கர்த்தாவே என்று நாம் அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு 18ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட ஒரு அருமையான ஒரு பாடல். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் மகிமைப்படுவீராக. மறுபடியும் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நம்பும் துருகம், என் கேடகம், என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் உயர்த்தப்படுவீராக. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தே. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான
இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் விசுவாசத்தோடு பாடுவோம். என் பலனாகிய என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். என்னிலும் இருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் என் பலனாகிய கர்த்தாவே, கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், என் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். மறுபடியும் என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை ஆபத்துகள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாய் நிற்கிற ஆண்டவர், உதவி செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. தப்புவிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, அவர் விடுவிக்கிற ஆண்டவரும் கூட. அல்லேலூயா. தப்புவிக்கிற ஆண்டவர் மாத்திரமல்ல, தப்புவிப்பது ஆபத்துக்கு முன்னாலே தப்புவிக்கிறது. ஸ்தோத்திரம். விடுவிக்கிறவர் என்பது சிக்கினாலும் விடுவிப்பார். அல்லேலூயா. அதற்கு அவருக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. அவர் நீதி செய்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும்
என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய கிருபை மாறாதது. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம், தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள் என்று வாசிக்கிறோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவருடைய கிருபை, அவர் இரக்கம் ஒருபோதும் மாறி போவது இல்லை. அதை குறித்ததான ஒரு பாடலை, அது ஒரு புதிய பாடலாக இருக்கலாம், ரொம்ப அருமையான ஒரு பாடல். ஸ்தோத்திரம். நல்ல விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் தயவு செய்து நான் ஒன்று சொல்லுவேன், இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்க்காதீங்க. என்றைக்குமே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆனால் அதை நம்ம செய்ய கஷ்டப்படுவோம். நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்துருவோம், இருக்கிற மனுஷங்களை பார்த்துருவோம். நிறைய நேரத்தில் கடந்த காலத்தை பார்த்துருவோம். கடந்த காலத்தில் இப்படியெல்லாம் நடந்ததே, அதனால இனிமேல் இப்படி நடந்துருமோ, இப்படி வாய்ப்பு இருக்குதோ, கடந்த காலத்தில் இந்த நபர்கள் இப்படிலாம் செய்தாங்களே, இனிமேல் அவங்க இப்படிலாம் செய்வாங்களோ, இப்படின்னு பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் ஒரு விதமான குழப்பமும் கலக்கமும், சில நேரங்களில் நமக்கு அங்கலாய்ப்பும், இன்னும் சில நேரங்களில் கோபமும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது நம்முடைய ஆராதனையை மட்டுப்படுத்தி விடும். ஆண்டவரை நாம் என்ஜாய் பண்ணுறதை மட்டுப்படுத்தி விடும். அந்த உணர்வுகளை ஆவியானவரே எனக்குள்ளே ஆளுகை செய்து விடுவீராக என்று சொல்லிவிட்டு இந்த பாடலை விசுவாசத்தோடு நான் பாட கேட்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில சந்தர்ப்பங்களில் நாம் ருசித்ததான சில வேதனைகள், அது நம்முடைய இருதயத்தில் வந்து நம்மை வேதனை படுத்தினதான நம்முடைய நபர்கள், சில நபர்கள் நம்மை சிறுமைப்படுத்தினதான சில நபர்கள், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாமல் குறுக்கிடுகிறதான சில நபர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மனதில் வந்து நம்மை ஆராதிக்க விடாமதபடிக்கு மட்டுப்படுத்துகிற வேளையில் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் மனதை விட்டு நான் ஒதுக்கி விட்டு, தெய்வமே உம்மை மாத்திரம் பார்த்து கொண்டிருந்து, எனக்கு நீதி செய்கிற நீர் ஒருவர் இருக்கிறீர், எனக்கு ஆதரவாக இருக்கிற நீர் ஒருவர் இருக்கிறீர், என்னை புரிந்து கொண்டிருக்கிற நீர் ஒருவர் இருக்கிறீர், என் பட்சமாய் இருக்கிற நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை நாம் முழுமையாக நிச்சயித்துக் கொண்டு இந்த பாடலை தேவ சமூகத்தில் நாம் பாடுவோமாக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல உற்சாகமாய் பாடலை கற்றுக்கொண்டு நல்ல விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பாடுவோம், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். பாடுங்க பார்க்கலாம். என்னை ஒருபோதும் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். பாடுவோம். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர்.
என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். பாடுவோம். யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், கரங்களை இப்படி தட்டுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த ஒரு சரணத்தை நீங்கள் பாட போகிறீர்கள். ஆரம்பிச்சு விட்டுருவோம், அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர். இதை எத்தனை பேர் நிச்சயத்தோடு அதை நீங்கள் சொல்ல முடியும்? என்னை விட்டு விலகாத ஆண்டவர். அவர் நம்மை விட்டு விலகாதபடியினால் தான் இன்றைக்கு காலையில் கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்தில் அவர் இன்னைக்கு ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமும் விலகி போக அவர் விடவில்லை அவருடைய அன்பினாலே. அல்லேலூயா. அவரும் நம்மை விட்டு விலகவில்லை. அவருடைய தயவினாலே நாமும் அவரை விட்டு விலகி போக அவர் இடம் கொடுக்கவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. வாழ்க்கையில் வந்த சில சந்தர்ப்பங்கள் ஒருவேளை அவரை விட்டு விலகி போகிறதுக்கு ஏதுவாக பிசாசானவனுடைய இருதயத்தில் அநேக காரியங்களை உணர்த்தி இருக்கலாம். நீ இவ்வளவு ஜெபம் பண்ணினாயே, இவ்வளவு தூரம் ஆண்டவரை தேடினாயே, இவ்வளவு தூரம் இயேசு இயேசு என்று ஓடினாயே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது பார்த்தாயா என்று சொல்லி பிசாசானவன் அநேக காரியங்கள் மனதிலே கொண்டு வந்திருக்கலாம். அநேக நபர்கள் மூலமாக உன் மனதிலே பேசி இருக்கலாம். இதெல்லாவற்றின் நடுவிலையும் என்னை பிடித்த கைப்பிடித்த என் கண்மலை ஆகிய கர்த்தர், என்னை கைப்பிடித்த என் ஆத்ம மனவாள நேசரை விட்டு நான் எப்படி விலகி போவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உன் இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்தபடியினாலே அவரை விட்டு நாமும் விலகாமல், அவரும் நம்மை விட்டு விலகாமல் இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி அவருடைய பாதத்தை நோக்கி அவரே தஞ்சம் என்று ஓடி வரும்படி அவர் செய்தாரே, அதை உணர்ந்தவர்களாய் நல்ல விடுதலையோடு என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவனையே கொடுத்தவர், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை தந்தருளினவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டிருக்க. எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு சரணத்தை பாடலாமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர்,
வாழ்வில் என்றும் போதுமானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை ஜீசஸ் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. Let us give a clap offering for the Lord. இரக்கங்களில் மாறாதவரே, கிருபையில் மாறாதவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Roki makalo hosiari anterele. ஹல்லேலூயா. அந்நிய பாஷைகளில் அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க வாயில வருகிற வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை மாறாதது ஆண்டவரே, அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவிற்காக, எங்கள் வாழ்க்கையில நீர் காண்பித்து வருகிற உம்முடைய இரக்கங்களுக்காக, எங்கள் வாழ்க்கையில நீர் காண்பித்து வருகிற உம்முடைய தயவிற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபியாரபோத்தேர மிண்டலஹா எங்கலோ கபோரியாத்தரலகே ரிகபபசிட்டலபேதரஹா ரைக்கக்கலோ ரியந்தரலகரமபஷிதனமதஹா ரகலவதீட்டலபோதீரபலஹாத்தே ரிபிசோரியாக்கே டோங்கரோகலேதரோ மோக்கி அல்லபோகாலஹேலபோ ஷிக்கிமோகாந்தியாந்தனோ ரியதரபபபபஷியாரதலலகரே பபா. அப்படி விடுதலையோடு கர்த்தரை துதிங்க. at least for a couple of minutes. தெய்வமே அசைவாடுவீராக, உம்முடைய ஜனத்தோடு கூட இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஜனத்தை உம்முடைய வல்லமையினாலே பிரசன்னத்தினாலே தொடுவீராக. கண்ணீரோடு ஆராதிக்கிற அனுபவங்களை அநேகருடைய வாழ்க்கையில புதுப்பித்து தருவீராக. கண்ணீரோடு ஆராதிக்கிற அனுபவங்களை, பக்தி பரவசத்தோடு ஆராதிக்கிற அனுபவங்களை இந்த காலை வேளையில நம்முடைய ஜனத்திற்குள்ளே புதுப்பித்து தருவீராக. எஸ், அப்படி விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. நீங்கள் நான் வந்திருப்பது கர்த்தருடைய சமூகம். அவருடைய ஜனங்களாய் கூடி வந்து அவரை துதிக்கிற வேளையிலே நான் பிரசன்னராக இருக்கிறேன் என்று சொன்னவர் நம் நடுவிலே பிரசன்னராக இருக்கிறார். இருக்கிறவராகவே அவர் இருக்கிறார். ரிபாலா கபலகோ ஷபலபலகதரபபபா ரிபாலகதரபபபாசி. சில பேரோட ஆண்டவர் இடைப்பட விரும்புகிறார். உன்னுடைய பாரம் பெரியது. நான் விடுதலையோடு கர்த்தரை நெருங்க முடியவில்லை. பாரம் பெரியது. நான் கர்த்தரை எடுத்து போட விரும்புகிறார். என்னை முழுமையாய் சார்ந்து கொள் மகனே, மகளே, என்னை முழுமையாய் நீ சார்ந்து கொள். என்னை மட்டுமே நீ சார்ந்து கொள். என்னை நம்பு. Trust me with all your heart. நான் நன்மை செய்கிற கர்த்தர். ஷக்கரபல தூரிபி ஆதரா ரிபாபாபா ஷந்தரலஹீடபலா. காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற ஆண்டவர் அவர்.
அது சிச்சையா இருந்தால் அது நன்மையாகவே கர்த்தர் வாழ்க்கையில திருப்புவார். அடக்கிக் கொள்ளாதே, மௌனமாயிராதே. கர்த்தருடைய சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றி விடு. சில காலங்கள் அவர் மௌனமாய் இருக்கிறது போல உனக்கு தோன்றலாம். உன்னுடைய வாழ்க்கையில சில காலங்கள், அந்த சில காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரும் யுகம் போல தோன்றலாம். பொறுமையோடு காத்து அவருக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது ஏற்ற காலங்களில் அவருடைய கரமே உனக்காய் சூழ்நிலைகளை திருப்புகிறதை காணும். மரியா கரகதரகசே. உம்மை ஆராதிக்கிற வேளையில ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே உம்முடைய வல்லமையினாலே என்னை நிரப்பும் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் என்னை நிரப்புவீராக. நான் வாழ்க்கையில இழந்து போனது அநேகம் உண்டு ஐயா. நான் நஷ்டப்பட்டவைகள் அநேகம் உண்டு ஐயா. நான் கடந்து வந்த கஷ்டப்பாதைகள் ஏராளம் உண்டு ஐயா. அது உமக்கு மறைவா இருக்கவில்லை. இது எல்லாவற்றின் நடுவிலும் நீர் ஒருவரே நம்பிக்கையாயிருந்து, நீர் ஒருவரே நம்பிக்கையாயிருந்து எனக்கு உதவி செய்யும். அவர் எந்த விதத்துல யாருக்கு செய்வார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர் உதவி செய்ய போதுமானவர். அவர் சகாயம் செய்ய போதுமானவர். உன் நஷ்டங்களுக்கு ஈடு கட்டுகிறதற்கு அவர் போதுமானவர். உனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களுக்கு ஈடு கட்டுகிறதற்கு அவர் போதுமானவர். Glory to Jesus. Hallelujah. 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 ஜனத்திற்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொறாமை கண்களையும் வன் கண்களையும் சத்துருவின் வஞ்சக சூழ்ச்சிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் முறியடித்து போடுவாராக, முறியடித்து போடுவாராக, முறியடித்து போடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் நின்ற வண்ணமாக வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம்
சேர்ந்து வாசிக்கலாம். 93வது சங்கீதம், Psalm 93, 93வது சங்கீதத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 93 பக்கம் 729 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிற கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது, நீர் அநாதியாயிருக்கு கர்த்தாவே. நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலும் நம்முடைய தியானத்திற்காக இன்றைக்கி நமக்கு கம்யூனியன் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறோம். முதலாவதே நான் சொல்லிவிடுகிறேன், தயவு செய்து நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி கேட்கிறேன். நம்ம தேவ சமூகத்தில் தான் இருக்கிறோம். இந்த நாளில் இந்த மாதம் நமக்கு தியான வசனமாக அல்லது வாக்குத்தத்த வசனமாக கொடுக்கப்பட்டதான அந்த வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். முடிந்தால் யாரும் சேர்ந்தே வாசிக்கலாம். எரேமியா 29:11. பழைய ஏற்பாட்டிலே 912வது பக்கம், 912, பேஜ் 912, 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா நம்மோடு கூட பேசுவாராக. யாருக்கு இந்த வார்த்தையை முதலாவது அவர் கொடுத்தார்? எத்தகைய பின்னணியத்தில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார்? இதோடைய சரித்திர பின்னணியம் என்ன என்பதை முதலாவது உங்களுக்கு சொல்லிவிட்டு அதில் இருந்து சில நியமங்களை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தோடு அபியாசப்படுத்துகிறதற்கு ஏதுவாக உங்கள் முன்பதாக சிலவற்றை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது சிறைப்பட்டு போனார்கள் அசிரியர்கள் இடத்துல. அதை தொடர்ந்து யூதா என்றால் நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாலமோனின் காலத்திற்கு பிறகாக 2 பிரிவுகளாக நார்த்தன் கிங்டம், சதர்ன் கிங்டம், வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம் என்று பிரிக்கப்பட்டிருந்தது. தெற்கு ராஜ்யம் 2 கோத்திரங்களை வைத்திருந்தது. அதில் தான் யூதா கோத்திரம் இருந்தது. அந்த யூதேயா அந்த பகுதி என்று சொல்லுவோமே, அந்த யூதா ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அந்த யூதா தேசம் என்ன செய்தது? கர்த்தருக்கு விரோதமான பாவங்களிலே அவர்கள் ஈடுபட்ட போது ஆண்டவர் எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருந்தால், ஆண்டவர் தம்முடைய தண்டனையை யாருக்கு கொடுக்கும் முன்னதாகவும் அவர்கள் மனம் திரும்புவதற்கு வேண்டிவான போதுமான கால அவகாசத்தை அவர் கொடுக்கிறதோடு அல்லாமல், அந்த கால அவகாசம் அவர்கள் விரயமாக்குகிற வேளையிலே அவர்களுக்கு எச்சரிப்பையும் கர்த்தர் கொடுப்பார். இதைத்தான் ஆண்டவர் செய்தார். யூதாவுக்கு எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்கள் கேட்டபாடில்லை. இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்களை பாபிலோனியருடைய சிறையிருப்பிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்குள்ளே வந்து கிமு 597 வருடத்திலே அங்கே அந்த நாளிலே ஆளுகை செய்து கொண்டிருந்த ஜெகோயாக்கின் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் எகோனியா என்கிற ராஜாவை அவன் சிறைப்பிடித்து, ராஜ குலத்தார்களில் இருக்கிற அநேகரை சிறைப்பிடித்து, ஆசாரியர்களில் அநேகரை சிறைப்பிடித்து, பிரபுக்களிலே அநேகரை சிறைப்பிடித்து, அநேக ஜனங்களையும் சிறைப்பிடித்து கொண்டு அவன் பாபிலோன் தேசத்திற்கு கடந்து போய்விட்டான். ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கழித்து 586வது வருடம், கிமு 586 அந்த ராஜ்யம், அதாவது அந்த யூதா விழுந்து போனது. பாபிலோனுடைய கரத்தில் சிறைப்பட்டு போனார்கள்.
இப்பொழுது அவர்கள் சிறையிருப்பிலே இருந்தார்கள். ஆங்கிலத்தில் எக்ஸைல் என்று சொல்லப்பட்டிருக்கும். they were in exile, they were in Babylon. இப்படி சிறைப்பட்டு போயிருந்த காலகட்டத்திலே எருசலேம் நகரத்தை அவர்கள் சும்மா விட்டு வைக்கவில்லை. அதை ஒரு பாழடைந்த நகரம் போல இந்த பாபிலோனியர்கள் மாற்றிவிட்டார்கள். எல்லாவற்றையும் இடித்து போட்டுவிட்டு சின்னாபின்னமாக்கிவிட்டு ஒரு சிறு கூட்டத்தை மாத்திரம் அவர்கள் கஷ்டப்படும்படிக்கு அந்த இடத்திலே விட்டு சென்று விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே எருசலேம் நகரத்திலே மாட்டியிருந்த கூட்டத்தோடு மாட்டிக்கொண்டிருந்தவன் தான் எரேமியா தீர்க்கதரிசி. இப்பொழுது அந்த ஜனங்கள், சிறைப்பட்டு போன ஜனங்கள், பாபிலோன் தேசத்தில் இருந்த ஜனங்கள், அவர்களுக்குள்ளாக சில கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆண்டவர் சொல்லாததை சொன்னதாகவும் கர்த்தர் தெரிவிக்காததை கர்த்தர் தெரிவித்தார் என்றும் அவர்கள் தங்களுடைய ஆதாயத்திற்காக சில வார்த்தைகளை அந்த ஜனங்களோடு சொன்னார்கள். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஜனங்களே, நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை விட்டுவிட மாட்டார், நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். கடைசி நேரத்தில் அவர் அற்புதத்தை செய்து விடுவார். எவ்வளவு கடைசி நேரத்தில் நீங்க சிறைப்பிடித்து வந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி ஆகியும் சடுதியா நாளைக்கு அவர் மாத்திடுவார், அடுத்த வாரத்தில் மாத்திடுவார், அடுத்த மாதத்தில் மாத்திடுவார், சீக்கிரத்தில் மாத்திடுவார். இப்படியான காரியங்களை அவர்கள் தேவன் சொன்ன தரிசனமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதையும் ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எந்த ஜனங்கள்? இந்த யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லலாம். எல்லாம் ஒரே குரூப் தான். அவங்க யூதா ஜனங்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். எங்கே நம்பிக்கொண்டிருந்தார்கள்? பாபிலோன் தேசத்தில் நம்பிக்கொண்டிருந்தார்கள். என்ன கண்டிஷன்ல இருக்கிறாங்க? சிறையிருப்பில் இருக்கிறாங்க. இன்னொரு கீழே அடிமையாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பொய்யான வார்த்தைகளை அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில மெய்யான தீர்க்கதரிசி ஆகிய இந்த எரேமியாவின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. இந்த கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு ஆண்டவர் சொன்னதான அந்த ஜனங்களுக்கென்று கர்த்தர் சொன்னதான வார்த்தையை எரேமியா ஒரு நிருபத்திலே எழுதி சிறையிருப்பிலே பாபிலோன் தேசத்திலே இருந்த ஜனங்களிடமாகவும் அங்கிருக்கிற ஆசாரியர்களிடமாகவும் வாசிக்கும்படிக்கு அவர் எழுதி கொடுத்ததான பகுதியை தான் இந்த 29வது அதிகாரத்திலே வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலே எகிப்தில் இருந்து அவர்கள் வெளியே வந்த நாட்களிலே அந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்தது போல இப்பொழுதும் அற்புதம் செய்து விடுவார் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒன்றை அறிய வேண்டும், அப்பொழுது இருந்த சூழ்நிலை, ஜனங்களுடைய சூழ்நிலைமை வேறே. அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தமாக அவர்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டபடினாலே கர்த்தர் இரக்கம் செய்து அதை செய்திருந்தார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் அவர்களை சிறையிருப்பிற்குள்ளே அனுப்பியிருந்த காரணம் வேறு. இவர்கள் கர்த்தரை விட்டு விட்டபடியினாலே, இவர்கள் விக்கிரகங்களை தெரிந்து கொண்டபடியினாலே, இவர்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டபடியினாலே ஆண்டவர் அவர்களை திருத்தும்படிக்கு ஒரு தண்டனையாக இந்த காரியத்தை செய்திருந்தார். இப்பொழுது எரேமியா சொல்லி அனுப்புகிறார், ஜனங்களே, சாராம்சத்தை சொல்லுகிறேன். இன்றைக்கோ நாளைக்கோ உங்களுக்கு விடுதலை வரும் என்று நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். ஜனங்களே, சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களே, கடைசி நிமிடத்தில் கடந்த காலங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்தது போல இப்பொழுதும் செய்வார் என்று உங்களுக்குள்ளே இருக்கிறதான பொய்யான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற வார்த்தையை நம்ப வேண்டாம். கர்த்தர் என்ன சொன்னார் என்பது எனக்கு தெரியும். இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்த மாதமோ அடுத்த வருடத்திலோ இந்த சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப போவது இல்லை. 70 ஆண்டுகள் குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி இந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை எழுதி அனுப்புகிறார். ஆனால் அந்த 70 ஆண்டுகள் சிறை இருப்பின் காரியத்தை, அந்த காலத்தை சொல்லுகிற அதே பகுதியிலே தான் இந்த ஒரு நம்பிக்கையின் வசனத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நான் நித்திய காலமாக உங்களை கைவிடப் போவது இல்லை, காலம் காலமாக உங்களை அடிமைத்தனத்திற்குள்ளே வைக்கப் போவது இல்லை, காலம் காலமாக இன்னொருடைய நுகத்திற்கு கீழே உங்களை நான் வைக்கப் போவது இல்லை. என்னுடைய காலம் வரும் பொழுது நான் உங்களை சந்திப்பேன், என்னுடைய வேலை வரும் பொழுது நான் உங்களை விடுவிப்பேன், என்னுடைய நேரம் வரும் பொழுது நான் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, எத்தனை பேருக்கு இந்த பின்னணியம் புரிந்திருக்கிறது? ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம்
மகிமைப்படுவதாக. நேரம் வரும்பொழுது ஆண்டவர் அதை செய்வேன் என்று சொன்னார். நமக்கு தெரியும், கடந்த காலங்களிலே நாம் செய்தியில கேட்டிருக்கிறோம், 70 ஆண்டுகள் முடியும் பொழுது அல்ல, 67வது ஆண்டு கோரேஷ் மன்னன் மூலமாக, ஓ ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திற்கு அவர்கள் ஆட்களை அனுப்ப ஆரம்பித்தார்கள். 70வது ஆண்டிலே தேவாலயத்திற்கு அவர்கள் அஸ்திவாரம் போட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது பிந்திய காலம். தானியேல் தீர்க்கதரிசி முதற்கொண்டு எரேமியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையை வைத்துதான் 70 ஆண்டுகள் சிறையிருப்பு இருக்கும் என்று சொல்லி அறிந்து கொண்டார். பாபிலோனிலே நேபுகாத்நேச்சாருடைய காலத்தில் அறிந்து கொண்டார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் சொன்னதான ஆலோசனை என்ன? நான் உங்களை சந்திக்கிறதற்கான வாக்கை நான் கொடுத்திருக்கிறேன், உங்களை விடுவிக்கிறதற்கான வாக்கினை நான் கொடுத்திருக்கிறேன், உங்களை ரட்சிக்கிறதற்கான வாக்கினை நான் கொடுத்திருக்கிறேன், நான் உங்களை சந்தித்து நிச்சயமாகவே இந்த இடத்திலே நான் கொண்டு வருவேன் என்ற வாக்கினை கொடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதற்கு முன்னதாக அதுவரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று சில ஆலோசனைகளையும் அவர் முந்தின வசனங்களிலே எழுதி இருக்கிறதை பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நான் முதலாவது ஆரம்பிக்கும் பொழுது சொன்னேன், எத்தகைய ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார் என்று. 3 டைப் இதில் இருக்கிறாங்க. 3 டைப் என்று சொல்லும் பொழுது, it was written, these words, this promise, இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்றால், to a people who were displaced, defeated and depressed. 3 வார்த்தை. டிஸ்பிளேஸ்ட்னா என்ன அர்த்தம்? இடம் மாற்றி இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய சொந்த தேசத்தில் இல்லை, இவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் அவர்கள் இல்லை. கர்த்தர் இவர்களுக்கென்று மனது வைத்து ஏற்படுத்தின ஸ்தானத்திலே இவர்கள் இருக்க முடியாதபடிக்கு சத்துருவினாலே அவர்கள் இடம் மாற்றப்பட்டு, லிட்டரலா சொன்னா நாடு கடத்தப்பட்டு வேறு ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குரூப்புக்கு, அந்த ஜனங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார். 2வது வார்த்தை டிஃபீட்டட். இவர்களால் பாபிலோனை எதிர்த்து ஒன்றுமே செய்ய முடியவில்லை. கர்த்தர் அனுமதித்து விட்டார். ஆண்டவர் அனுமதிக்காமல் ஒருவனும் நம்மை தோற்கடிக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் துணை நிற்கவில்லை என்றால் எவரையும் நாம் மேற்கொள்ளவும் முடியாது. இந்த உண்மையை கர்த்தருடைய ஜனங்கள் எப்போதும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதி, அதாவது ஆண்டவர் ஸ்தோத்திரம் உதவி செய்யவில்லை என்றால் ஒருவரையும் நாம் மேற்கொள்ள முடியாது. ஆனால் கர்த்தர் துணை நிற்பார் என்றால் ஒருவரும் நம்மை தோற்கடிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவரே அவர்களை சிறையிருப்பிற்கு அனுமதித்தபடியினாலே இவர்கள் தோற்று போன ஜனங்களாய் நிற்கிறார்கள். எங்க? பாபிலோனிலே. 3வது டிப்ரஸ்ட் பீப்புள். இவர்கள் இடம் பெயர்ந்தபடியினாலே, தங்களுடைய இடத்திலே, இருக்க வேண்டிய இடத்திலே, இருந்திருக்க வேண்டிய ஸ்தானத்திலே இருக்க முடியாமல் போனதினாலே, தோற்று போனவர்களாய் நிற்கிறதுனாலே டிப்ரஸ் ஆகி போய் இருக்கிறார்கள். அவர்கள் மனச்சோர்வடைந்து போய் இருக்கிறார்கள். மனச்சோர்வு. ஆகவேதான் ஒரு சங்கீதத்தில் பார்க்குறோம் இல்லையா, நாங்கள் பாபிலோன் ஆறுகள் அருகே உட்கார்ந்து அழுதோம். கர்த்தருடைய பாடலை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? எங்களுடைய கிண்ணறங்கள் எல்லாம் அலறி செடிகளின் மேலே வைத்துட்டு யோசித்து பார்க்குறான். எருசலேமில் எவ்வளோ அழகா உட்கார்ந்து அவரவர் திராட்சை செடியின் நிழலில் நின்று உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தோமே, எவ்வளவு சுகமான வாழ்க்கையை கர்த்தர் தந்திருந்தார், எவ்வளவு சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார், எவ்வளவு மேலான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து வைத்திருந்தார். எங்களுடைய கீழ்ப்படியாமையினாலே, கர்த்தர் சொன்ன ஆலோசனைகளும் கர்த்தர் சொன்ன பிரமாணங்களையும் கர்த்தர் சொன்ன வாக்குகளுக்கும் செவி கொடுக்காமல் போனபடினாலே அல்லவோ என்று சொல்லி அதிலே ஒரு கூட்ட ஜனங்கள், பக்தி உள்ள அந்த ஜனங்களும் சேர்ந்து அங்கே அவதிப்பட்டு கொண்டு அவர்கள் அங்கே டிப்ரஸ்டா சோர்வில இருக்கும் பொழுதுதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக கொடுத்து அனுப்பினார். என்ன வார்த்தை? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் வேகமாய் ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு போறேன், நமக்கு நேரம் இல்லாதபடினாலே. நம்பர் 1, ஆண்டவர் அவர்கள் சொன்ன ஆலோசனை என்ன தெரியுமா? முதலாவது சொல்றாரு, ஸ்தோத்திரம், மேக் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை குறிச்சு கொள்ளுங்க.
எப்பா அங்கே போயிட்டு நாள் இங்கே வரணும்னு ரெடியாக இருந்துட்டு இருக்காதீங்க. அங்கே போய் அங்கே என்ன வேலை இருக்குதோ, என்ன வேலை கிடைக்குதோ, என்ன செய்யணுமோ, உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நீங்கள் வாழ்க்கை நடத்துங்க. இங்கே வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து உட்கார்ந்து கொண்டு இருக்காதிருங்கள். மேக் த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ். அங்கே என்ன கிடைக்குதோ அங்கே நீங்கள் காரியங்களை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். அங்கே திராட்சை தோட்டத்தை நட்டுங்க, அங்கே விவசாயம் பண்ணுங்க, உங்கள் வாழ்வாதாரத்துக்கு எதை வேலையெல்லாம் செய்ய முடியுமோ செய்து உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரமல்ல, அந்த ஸ்தலத்திலே நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்கள் மகன்களுக்கு பெண் கொள்ளுங்கள், உங்கள் பெண்களுக்கு வரன்களை கொள்ளுங்கள், நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுங்கள், பலுகி பெருகுங்கள், அந்த தேசத்தில் நீங்கள் குறுக வேண்டாம், அங்கேயும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், அங்கும் நீங்கள் பெருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் இருக்கிற அந்த பாபிலோன் தேசத்திற்காக, அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த தேசத்திற்காகவும் கூட நீங்கள் என்னுடைய சமூகத்தில் அந்த தேசத்தின் சமாதானத்திற்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை அடிமைப்படுத்தின தேசம் அல்லவா, உங்களை நாடு கடத்தின தேசம் அல்லவா, உங்களுடைய எல்லா நன்மைகளையும் பிடுங்கிவிட்ட தேசம் அல்லவா என்று அதற்கு விரோதமாக எதையும் யோசிக்க வேண்டாம். ஏனென்றால் அந்த தேசம் சமாதானமாக இருந்தால் நீங்கள் சமாதானமாக இருப்பீர்கள். ஆகவே அதன் நன்மைக்காக, சமாதானத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள், அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். You pray for the shalom of that nation. எபிரேய பாஷையில் அதான், you pray for the shalom. அந்த தேசத்தின் சமாதானத்துக்காக நீங்கள் என்னை வேண்டிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நான் சமாதானத்தை தருவேன் அந்த இடத்துல என்று ஆண்டவர் சொன்னார். 7ஆம் வசனத்தில், 8ஆம் வசனத்தில், 9ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது beware of wrong voices. தீர்க்கதரிசிகளா இல்லாதபடிக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார் சொல்லி ஜனங்களை குழப்புகிற ஜனங்கள் உண்டு. we have to identify those false prophets. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, அவங்க ஆண்டவர் சொல்லி தெளிவா சொன்னார், உங்கள் நடுவில் இருக்கிற சில குறிப்பிட்ட நபர்களை பெயர் சொல்றது கூட பார்க்க முடியும் கீழே உள்ள அதிகாரங்கள்ல. இந்த ரெண்டு நபர் ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த இடத்துல சொல்லுவார். இந்த 2 நபர்கள் உங்களுக்கு தவறான பொய் தீர்க்க தரிசனங்களை என்னுடைய பெயரால சொல்றாங்க, அவர்கள் 2 பேரையும் நான் அழித்து போடுவேன், அதுவே அவர்கள் பொய் தீர்க்கதரிசி என்பதற்கு உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் என்ன அழகா அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைமையை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையின் பாதையை நோக்கி பார்க்கும் பொழுது, ஒருவேளை ஒரு டிஸ்பிளேஸ்டான நிலைமையில, இடம் மாற்றப்பட்டு ஸ்தானத்தை விட்டு விலகி இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கலாம், தோற்று போன ஒரு உணர்வோடு கூட இருக்கலாம், மனம் சோர்வடைந்து நலிவடைந்த உணர்வோடு கூட இருக்கலாம். அதன் நடுவிலும் படிப்படியான வழிநடத்துதலுக்கு வேண்டிய ஆலோசனைகளை பிற்காலத்தில் கர்த்தர் செய்வேன் என்று சொன்னதான நன்மைக்குரிய வாக்குத்தத்தங்களை தொடர்ந்து கொடுத்து நம்மை பலப்படுத்தி தைரியப்படுத்தி நடத்துகிறதற்கு என் ஆண்டவர் இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரின் இருதயத்தை முழுமையாக அறிந்திராத போதிலும் மெய்யாகவே தம்முடைய ஜனத்தை குறித்து தான் என்ன மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகள். நீங்க நினைக்கலாம், எங்களை இப்படி எங்க வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை அனுமதித்து விட்டீரே. அவர்கள் நினைத்தார்கள், ஆண்டவர் ஏன் எங்களுக்கு இதை அனுமதித்தார், ஆண்டவர் எதற்கு இதை எங்களுக்கு அனுமதித்தார் என்று சொல்லி அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு தீமை செய்து விட்டாரோ, ஆண்டவர் எங்களுக்கு தீமை செய்து விட்டாரோ என்று சில பேர் அவர்கள் இருதயத்தில் நினைத்திருந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னார், உங்கள் பேரில் நான் வைத்திருக்கிற நினைவுகள் ஒருபோதும் தீமைக்கு அல்ல, அது நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. நன்மைக்கான நினைவுகளே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே என்று கர்த்தர் கூறுகிறார். நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் மேலே எப்போதும் நினைவாய் இருக்கிறவர். ஹல்லேலூயா. You may feel you are defeated, you may be depressed, you may be displaced, but remember the Lord remembers you. ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார் மகனே, ஆண்டவர் உன்னை நினைத்திருக்கிறார் மகளே. ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் மேலே, தாம் வேறு பிரித்த பாத்திரங்கள் மேலே, தாம் ரட்சித்த பாத்திரங்கள் மேலே, தாம் வாக்கு பண்ணி இருக்கிற பாத்திரங்கள் மேலே எப்போதும் நினைவாய் இருக்கிற ஆண்டவர் என்பதை இந்த காலை வேளையில நாம் அறிய வேண்டும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, though the Lord chastises his people, he will be ready to embrace them when they repent. ஆண்டவர் ஒருவேளை
தண்டனை அனுப்பினாலும் கூட, தம்முடைய ஜனத்திற்கு தண்டனை அனுப்பினாலும் கூட, அவர்கள் மனம் திரும்பி அவரிடத்திலே வருகிற பட்சத்திலே அவர்களை அப்படியே அரவணைத்துக் கொள்ளுகிறதற்கு எப்போதும் ஆயத்தம் உள்ள ஆண்டவராக அவர் இருக்கிறார் என்பதையே நாம் வேத புத்தகத்திலே பார்க்க முடியும். கர்த்தர் யாரையெல்லாம் நினைத்தருளினார் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களிலே வேதத்தில் பார்க்கலாம். நம்ம நிறைய உதாரணம் சொல்லலாம். நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்ததான மிருக ஜீவன்களை கூட கர்த்தர் நினைத்தருளினார் இருக்குது. ராகேலை நினைத்தருளினார், அன்னாளை நினைத்தருளினார். இப்படியாக நிறைய பேரை நினைத்தருளினார் பைபிள் எங்கெல்லாம் பார்க்கிறீங்களோ அந்த இடத்தை, அதுக்கு முன்னாடி உள்ள சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், these people were emotionally torn. உணர்ச்சி ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையில் அடைந்த வேதனைகள், தங்கள் வாழ்க்கையில் அடைந்ததான கஷ்ட பாதைகள் யோசிச்சு பாருங்க. நான் தியானிக்கும் பொழுது நான் நோவாவை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறோம். ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார், பேழையை கட்டினாரு, மழை வந்தது, உள்ளே போயிட்டாரு, பத்திரமா இருந்தாங்க, பாதுகாத்தாரு, 1 வருஷம் ஆண்டவர் போஷித்தாரு, உள்ளே சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க. இட் இஸ் வெரி ஈஸி டு டாக், ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் யோசிச்சு பார்த்தா 120 வருஷம் அந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணார். 120 வருஷம் பேழையை கூட உண்டாக்கி இருக்கிறாரு. அவ்வளவு காரியங்களை அவர் செய்துவிட்டு, அவ்வளவு வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜனங்களுக்கு எச்சரித்த போதும், தன்னோடு பழகினவர்கள், தன்னோடு நண்பர்களாக இருந்தவர்கள், தன்னுடைய அயலகத்தாராக இருந்தவர்கள், இவர்கள் எல்லாரும் திடீரென்று அந்த அழிவிலே இவ்வளவு காலங்கள், நமக்கு ஒரு 3 வருஷம் பழகின நல்ல நெருக்கமாக ஒரே வகுப்பில் இருந்தவங்களா இருக்காங்க. 3 வருஷம் நீங்கள் காலேஜில் படிச்சிருக்கலாம். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்ல, 3 வருஷம் பழகினவங்க யாராவது திடீர்னு அவங்க இல்லாமல் போயிட்டா நம்ம மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடும்பத்தோடு நெருக்கமாய் பழகினதான எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போன நிலைமையில் அடைக்கப்பட்ட ஒரு பேழைக்கு உள்ளாக தானும் தன்னுடைய குடும்பமும் மாத்திரம் ஒருவர் பார்த்து கொண்டு, அங்கே இருக்கிற மிருகங்களை மாத்திரம் கவனித்து கொண்டு, எப்பொழுது வெளியே வரும், ஆண்டவர் எப்போ கதவை திறப்பார், எப்போ வெளியே வருவோன்னு தெரியாது. ஏறக்குறைய 1 வருஷம், அவங்களுக்கு எவ்வளோ காலம் தெரியாது, 1 வருஷம் ஒரு யுகம் போல் அவர்களுக்கு கடந்து போயிருக்கும். இப்படிப்பட்ட நிலைமையில் வாட் எஃபெக்ட் தட் would have caused in their emotions, அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா இட் வில் பி மைண்ட் பாக்லிங். அவங்களுடைய உணர்வுகளில் எவ்வளோ பெரிய காரியத்தை அது செய்திருக்கும். ஆண்டவர் அதை நினைத்தருளினார். அல்லேலூயா. ஆனால் ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை, புதிய திருப்பத்தை, அவருடைய வாழ்க்கையில் புதிய ஆசீர்வாதத்தை, புதிய நன்மையை கொடுத்து ஒரு புதிய உடன்படிக்கையை அவனோடு கூட ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். அன்னாருடைய வாழ்க்கையில் தட் இமோஷனல் டர்மாயில், ராகேலுடைய வாழ்க்கையில் தட் இமோஷனல் டர்மாயில். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, எங்கெல்லாம் கர்த்தர் ஒரு நபரை நினைத்தருளினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமோ, அதுக்கு முன்னால் மிகவும் மிகவும் ஆழமான விதத்தில் அவர்கள் வேதனை வழியாக கடந்து வந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால நீ கடந்து வந்ததான வேதனையின் பாதைகள், ஆழமான வேதனை, வார்த்தையில் விவரிக்க முடியாத அளவுக்கு நான் இந்த வாழ்க்கையில் நான் வேதனை அனுபவித்திருக்கிறேன் ஐயா என்று சொல்லுகிறவர்கள் இருப்பீர்களே. ஆனால் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், there will be a time God will remember you. ஆண்டவர் உன்னை நினைத்தருளுவார் மகனே, ஆண்டவர் உன்னை நினைத்தருளுவார் மகனே. கர்த்தர் நினைத்திருக்கிறார், உன் பேரில் வைத்திருக்கிற நினைவு, அந்த நினைவு அவர் நினைச்சிட்டார்னா போதும், அவர் நினைத்தால் போதும், அவ்வளவுதான். அவருடைய நினைவு தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்ட வாக்கினை கர்த்தர் இந்த இடத்துல அவர் கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது வாக்கு, இந்த இடத்துல அவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் எப்படிப்பட்டது? இது ஒரு விடுதலையின் வாக்கு. சொல்லுங்கள், a promise of deliverance. நான் உங்கள் தேசத்தை விட்டு நான் உங்களை மாற்றி கொண்டு வருவேன். 11ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனத்திலே உங்கள் சிறையிருப்பை திருப்பி, அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை நான் சிறையிருப்பில் இருக்கிறேன், ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய சிறையிருப்பை கர்த்தர் திருப்புவீராக. அல்லேலூயா. சிறையிருப்பை பற்றி அதன் விளக்கங்கள் வேண்டுமானால் கடந்த காலங்களிலே நான் பேசினதான செய்தியின் ஆடியோஸ் நீங்கள் போய் கேட்கலாம். அதில் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருப்பேன், சிறையிருப்பின் அனுபவம் எப்படி இருக்கும்னு. எனக்கு அருமையானவர்களே, இந்த வாக்கிற்குட்பட்டு வருகிற ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையிலும் இந்த வாக்கினை அபியாசப்படுத்திக் கொள்ள முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்ததாக இந்த இடத்துல சொல்றாரு, a promise for deliverance, a promise for a future. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு நான் தருவேன். The future, there is hope for you.
நீ நம்பிக்கை இழந்த நிலைமையில ஒருபோதும் நிற்கதியாக நிற்க போவது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையிலே நான் எதை அனுமதித்தாலும், நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் எதை அனுமதித்தாலும், நீ ஏற்றுக்கொள்ள முடியாத எதை அனுபவித்தாலும், நீ விளங்கிக் கொள்ள முடியாத எதை அனுமதித்தாலும், நீ அதை குறித்து நீ குழம்பி போகிற விதத்திலே எதை அனுமதித்தாலும் கூட அதோடு உன்னுடைய வாழ்க்கையின் காரியம் முடிவடைய போவது இல்லை. உனக்கென்று ஒரு நம்பிக்கையான எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உனக்கென்று ஒரு நம்பிக்கையின் எதிர்காலத்தை வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நாம் எதிர்பார்த்த விதத்திலே ஆண்டவர் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய விதத்திலே, அவருடைய நேரத்திலே கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்குது? நாம விரும்புகிற விதத்தில் அவர் செய்தார்னா சில நேரம் அதான் சில நேரம் பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, சில விஷயங்களை டோன்ட் இன்சிஸ்ட் ஆன் சம்திங் டு காட். ஆண்டவர்கிட்ட நம்ம மனசில் உள்ளதை லேசாக சொல்லிட்டு விட்டுருணுமா. இதுதானும் நிலையா பிடிச்சிட்டு என்ன செய்யக்கூடாதான் ஒரு நாளும். இத்தனை பேருக்கு விளங்குது? பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுத்திருக்கிற காரியம் வேதத்தின் படியானது பிரியமானவர்களே. பிகாஸ் நாம இன்சிஸ்ட் பண்ணோம்னா நம்முடைய அறிவு குறைவு. அவர் ஒருவரே முக்காலங்களையும் அறிந்திருக்கிறவர், அவர் ஒருவரே சர்வ ஞானம் உள்ளவர். அவர் ஒருவருக்கு தான் தெரியும் நம்ம கையில் ஒன்று கொடுக்கிறார் என்று சொல்ல அடுத்து என்ன நடக்க போகிறது என்று சொல்லி. So we should not insist on something to God. சொல்லிட்டு நமக்கு ஃபீலிங் வருதா, ஆண்டவரே இப்படி யோசிக்கிறேன், இப்படி நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கணுங்க, சில நேரங்களில் ஏதாவது ஒரு காரியத்துக்கு நானே இன்சிஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப பயம் வந்துடும். அப்புறம் டக்குன்னு சொல்லிடும், ஆண்டவரே சாரி, நான் இதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்க கூடாது. ஓகே நீங்கள் பார்த்துக்குங்கப்பா, நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நீங்கள் டீல் பண்ணிவிடுங்க, இந்த நபரை நீங்கள் டீல் பண்ணிவிடுங்க. நான் ஐ டோன்ட் வாண்ட் இன்சிஸ்ட். நான் எதையுமே இன்சிஸ்ட் பண்ண விரும்பலை. that will be safe for us. ஹல்லேலூயா. அது நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் அருமையானவர்களே. அப்போ நாம எதையாவது ஆண்டவரே நான் விரும்புகிற விதத்துல தான், நான் எதிர்பார்க்கிற விதத்துல தான், நான் நினைக்கிற நேரத்துல தான் நீ செய்யணும்னு சொன்னா we will end up having at this level. அந்த லெவல் அங்கே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு மைண்டில் வச்சுருக்க நினைவு அங்கே வச்சிருப்பார். ஹலோ, எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அவர் சர்வ ஞானம் உள்ளவர் மாத்திரமல்ல, சர்வ வல்லமை உடையவரும் கூட. அது மாத்திரமல்ல, நாம நமக்கு யோசிக்கிற நன்மையை விட, நான் அழுத்தமாக சொல்கிறேன், நாம் நமக்கென்று யோசிக்கிற நன்மையை விட அதிக அளவு நன்மையை அவர் நமக்காக யோசித்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் அதை விசுவாசிக்கிறேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ கரங்களை உயர்த்தி காண்பீங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில இந்த வார்த்தையின் படியாகவே கர்த்தர் செய்தருளுவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் எதிர்பார்த்த விதத்தில் அல்லாமல் போகலாம். அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த யூதா ஜனங்கள், அவர்கள் யோசித்தார்கள், இப்போ முடிவு கொண்டு வந்துருவார், 2 வருஷத்தில் முடிவு கொண்டு வந்துடுவார். ஆண்டவர் சொன்னார், சான்ஸே இல்லை, நான் எப்போ கொண்டு வரேன்னு வச்சுட்டேன், நான் திட்டம் பண்ணிட்டேன். ஆனால் அந்த முடிவு ஒன்று கண்டிப்பாக இருக்குது உனக்கு. ஆனால் அந்த முடிவு நீ விரும்புகிற விதத்தில் இருக்காது, நீ விரும்புகிற நேரத்தில் இருக்காது, நான் விரும்புகிற விதத்தில், நான் விரும்புகிற நேரத்தில் இருக்கும். அந்த முடிவு உனக்கு சமாதானத்துக்கு ஏதுவான முடிவாக இருக்கும். அல்லேலூயா. நமக்கு நேரம் ஆயிடுச்சு. இந்த செய்தியை இதையோடு இன்றைக்கி நான் கட் ஷார்ட் பண்ணுறேன். தொடர்ந்து மற்ற பகுதிகளை வருகிற வாரத்தில் நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஷாப்பா ராக்கா தாடா ரபா. இன்னும் ஒரு 3 ப்ராமிஸை இதில் கொடுத்துருக்கிறார். ஒரு ப்ராமிஸ் இன்னைக்கு பார்த்துருக்குறோம், a promise of deliverance and for a future hope. This is a promise of deliverance and for a future hope. உன்னுடைய அடிமைத்தனத்தில் இருந்து, உன்னுடைய அடிமைத்தன நுகத்தில் இருந்து, ஓ ஸ்தோத்திரம், நீ வேதனையோடும் கண்ணீரோடுமே உன் வாழ்நாள் முழுவதும், வேதனையோடும் கண்ணீரோடுமே காலம் முழுவதும் நீ இருக்கிறதற்கு கர்த்தர் அனுமதிக்க போவது இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் இருந்து ஒரு விடுதலையை, பூரணமான விடுதலையை, பரிபூரணமான ஒரு விடுதலையை கர்த்தருடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறேன் என்பதை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன். அவைகள் தீமைக்கு அல்ல மகனே, அவைகள் தீமைக்கு அல்ல மகளே, அவை சமாதானத்திற்கு ஏதுவான முடிவுகள். ஷக்கரு நமாத்தியா ரிகமன ஹந்தரே கபூடமனமா.
ஆண்டவர் உன் சிறையிருப்பை திருப்புவார். அநேக நேரங்களிலே அது நீ விரும்புகிற விதத்தில் இல்லாமல் போகலாம், நீ எதிர்பார்க்கிற விதத்தில் இல்லாமல் போகலாம், நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் இல்லாமலும் போகலாம். பட் டோன்ட் இன்சிஸ்ட் டு காட், இதைதான் செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒருபோதும் அவரிடத்தில் சொல்லாதீங்க. அவருடைய போக்கிற்கு, அவருடைய சித்தத்திற்கு, அவருடைய பரிபூரண சித்தத்திற்கு, ஓ ஸ்தோத்திரம், அவருடைய நடத்துதலுக்கு, அவருடைய ஆலோசனைகளுக்கு முற்றிலுமாய் விட்டு கொடுத்து விடுங்கள். அவர் ஒருவரே சர்வ ஞானியாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள், உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற காரியங்கள் உனக்கும் கர்த்தருக்கும் மட்டுமே உரியவைகள். அல்லேலூயா. மற்றவர்கள் எதை சொல்லுகிறார்கள், இவர்கள் எதை சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் எதை பார்க்கிறார்கள், நோ, இட் இஸ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் காட். யுவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி பிஃபோர் காட். தேவனுக்கு முன்பதாக உன்னுடைய வாழ்க்கை சீர்தூக்கி பார்க்கப்பட இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்கிறாரோ அதற்கு விட்டு கொடுக்கும் பொழுது அது நமக்கு ஒரு காலத்திலும் தீமையாக முடியாது, நன்மையாகவே கர்த்தர் முடித்து கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமாக. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து ஜனத்தை கடாட்சிக்கணுமே, தொடர்ந்து ஜனத்தை நடத்தணுமே ஆண்டவரே, தொடர்ந்து ஜனத்திற்கு சமாதானம் அருளணுமே. உம்முடைய ஜனத்தாரை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கணுமே. இவர்கள் முகங்கள் மேலே உம்முடைய திருமுக பிரகாசத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைக்கணுமே. ஆண்டவரே, இந்த திருச்சபை ஆசீர்வதித்து இவர்கள் பலுகும்படி கர்த்தர் செய்வீராக, இந்த ஜனங்கள் பெருகும்படி கர்த்தர் செய்வீராக, சீஷர்கள் பெருகும்படி கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.